மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய என்எம்எஸ் தேர்வு தமிழ்நாடு ஸ்டேட் லெவல் மார்க் டெஸ்ட் 1 வினாத்தாளில் மேட் பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிற வினாக்களுக்கான விடை விளக்கங்கள் தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். முன்னாடி வீடியோவில் வினா எண் 1 முதல் 30 வரையிலான வினாக்களின் விடை விளக்கங்களை பார்த்தோம். இந்த வீடியோவில் வினா எண் 31லிருந்து 60 வரையிலான வினாக்களின் விடை விளக்கங்களை பற்றி பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கேள்வி எண் 31. கொடுக்கப்பட்ட எழுத்துக்களை மாற்றியமைத்த பின் உருவாகும் அர்த்தமுள்ள வார்த்தையை ஒத்த வார்த்தையை மாற்று விடைகளிலிருந்து கண்டறிக. நமக்கு வினாவில் ஆங்கில எழுத்துக்கள் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆங்கில எழுத்துக்களை சஃபில் பண்ணதுக்கப்புறம் ஒரு அர்த்தமுள்ள வார்த்தை உருவாகும். அந்த வார்த்தைக்கு ஒத்த வார்த்தையை மாற்று விடைகளிலிருந்து கண்டுபிடிக்கணும். வினாவில் கொடுக்கப்பட்ட ஆங்கில எழுத்துக்கள் இதுதான். PRSDITU. இந்த ஆங்கில எழுத்துக்களை மாற்றி அமைத்த பின் உருவாகும் அர்த்தமுள்ள வார்த்தை DISRUPT, டிஸ்ட்ரப்ட். அப்படின்னா தமிழில் இடையூறு அப்படின்னு அர்த்தம். இந்த வார்த்தையை ஒத்த வார்த்தை பிரேக், கேப், இன்டர்வல், உடை, எது வேணாலும் மீனிங்காக வரும். ஸோ இந்த வார்த்தையை ஒத்த வார்த்தை இதுதான், பிரேக். சரியான விடை ஆப்ஷன் 3. கேள்வி எண் 32. இம்மிடியட்லி என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களில் இருந்து உருவாக்கப்பட்ட வார்த்தையை மாற்று விடைகளிலிருந்து தேர்ந்தெடு. இது வார்த்தைக்குள் அமைந்த வார்த்தை. நமக்கு வினாவில் ஒரு வார்த்தை கொடுத்துருவாங்க. அந்த வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை கொண்டு மட்டுமே உருவாக்கப்பட்ட வார்த்தை 4 ஆப்ஷனில் 1 இருக்கும். அந்த ஒரு ஆப்ஷன் எது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன்ஸை வச்சு தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். முதல் ஆப்ஷனில் லிமிட்டெட், LIMI இதில் இருக்கா? LIMI இருக்குது. TED எல்லா லெட்டர்ஸும் இருக்குது. இருந்தாலும் மற்ற ஆப்ஷன்ஸையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். டிக்டேட், DIC பாருங்கள். இம்மிடியேட்டில் CA கிடையாது. ஸோ C அப்படிங்கிற லெட்டர் கிடையாது. டயாமீட்டர் DIAMETER, இமீடியட்லியில் R அப்படிங்கிற லெட்டர் கிடையாது. டயலாக் G அப்படிங்கிற லெட்டர் கிடையாது. ஸோ இதில் இருக்கிற எழுத்துக்களை கொண்டுமே உருவாக்கப்பட்ட வார்த்தை லிமிட்டெட். சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி எண் 33. ஆங்கில எழுத்துக்களில் முதல் பாதி எழுத்துக்களை திருப்பி எழுதிய பின் K மற்றும் Rக்கு இடையே அமையும் எழுத்துக்கள் யாவை? ABCD ஆல்ஃபாபெட்ஸ் வரிசையை எடுத்து எழுதிக்கலாம். இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட்ஸ் மொத்தம் 26 லெட்டர்ஸ். அதில் பாதி லெட்டர் அப்படிங்கும்போது இதோட நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ முதல் பாதியை நம்ம என்ன பண்ணணும்? திருப்பி எழுதணும். இப்போ M, L, K, J, I, H, G, F, E, D, C, B, A. அதுக்கப்புறம் as usual இது அப்படியே வந்துடும். N, O, P, Q, R, S, T, U, V, W, X, Y, Z. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஆங்கில எழுத்துக்களில் முதல் பாதி எழுத்துக்களை மட்டும் திருப்பி எழுதியிருக்கோம். K மற்றும் Rக்கு இடையே அமையும் எழுத்துக்கள். K இந்த இடத்துல இருக்குது, R இங்கே இருக்குது. இடையில எத்தனை லெட்டர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். அப்படின்னா Kவையும் Rயும் கணக்கில் எடுத்துக்கக்கூடாது. இடையில இருக்கிற லெட்டர்ஸ் மட்டும் தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 லெட்டர்ஸ் இருக்குது. 14 லெட்டர்ஸ். சரியான விடை ஆப்ஷன் 3. கேள்வி எண் 34. 92,452 அடுக்கு 7,823 விரிவாக்கத்தின் 1ஆம் இலக்கம் என்ன? மிகப்பெரிய அடுக்கு எண்கள் கொடுத்துட்டு அதனுடைய விரிவாக்கத்தின் 1ஆம் இலக்கம் என்ன அப்படின்னு கேட்குற கணக்குகளில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, அடிமானம் எது, அடுக்கு எது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். அடிமானத்தின் 1ஆம் இலக்கத்தை பார்க்கணும். 2ன்னு வந்துச்சுனாவே இது வகை 3. விரிவாக்கத்தின் 1ஆம் இலக்கத்துக்கான பயிற்சி வகுப்பு வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்கள் முழுமையாக பார்க்கணும். வகை 3 அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். வகை 1ல் என்னென்ன நம்பர்ஸ் எல்லாம் வரும்? வகை 1ல் 0 1 5 6. அடிமானத்தின் 1ஆம் இலக்கம் 0156ன்னு வந்துருச்சுன்னா விரிவாக்கத்தின் 1ஆம் இலக்கமும் சேம் அதே தான் வரும். அடுக்க நம்ம பார்க்கவே தேவையில்லை. வகை 2ல் 4 மற்றும் 9 வரும். அடிமானத்தின் 1ஆம் இலக்கம் 4 மற்றும் 9 வந்துச்சுன்னா அது 2வது வகை.
உடனே அடுக்கை பார்க்கணும். அடுக்கு ஒற்றைப்படை எண்ணா அல்லது இரட்டைப்படை எண்ணான்னு பார்க்கணும். ஒற்றைப்படை எண்ணா சேம் 4க்கு 4 9க்கு 9 தான் வரும். இரட்டைப்படை எண்ணாக இருந்தால் 4க்கு 6 9க்கு 1ன்னு ஆன்சர் பண்ணணும். இப்போ பாருங்கள், இது 2ன்னு வந்திருக்கு, இது வகை 3. வகை 3ல் என்னென்ன நம்பர்ஸ்லாம் வரும்னா 2 3 7 8 வரும். இப்படி வந்துருச்சுனாவே வகை 3ன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த கணக்கும் வகை 3 தான். உடனே அடுக்கை நம்ம பார்க்கணும். அடுக்கை 4ஆல் வகுக்கணும். அடுக்கு என்ன இருக்குது? 7823. இதை 4ஆல் வகுத்து மீதி எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். 1 4 4, மீதி 3, 9 4 36, மீதி 2, 5 20, மீதி 2, 5 20, மீதி 3ன்னு வரும். 4ஆல் வகுக்கும்போது ஈவு 1955, மீதி 3ன்னு வருது. இப்போ 2ன் அடுக்குகளை பாருங்கள். 2ன் அடுக்கு 1ன்னா 2 தான் வரும். 2ன் அடுக்கு 2ன்னா 4 வரும். 2 கியூப் அப்படின்னா 8 வரும். 2ன் அடுக்கு 4ன்னா 16 வரும். நமக்கு மீதி 3ன்னு வந்திருக்கு இல்லையா? இப்போ அடுக்கு 3ஐ பார்க்கணும், 8. ஆகவே சரியான விடை 8. விரிவாக்கத்தின் 1ஆம் இலக்கம் 8ல் முடியும். ஒரு எண்ணை 4ஆல் வகுக்கும்போது மீதி 0 1 2 3 வருவதற்கு தான் வாய்ப்பு இருக்குது. மீதி 1ன்னு வந்துச்சுன்னா விரிவாக்கத்தின் 1ஆம் இலக்கம் 2, மீதி 2ன்னு வந்துச்சுன்னா விரிவாக்கத்தின் 1ஆம் இலக்கம் 4, மீதி 3ன்னு வந்துச்சுன்னா விரிவாக்கத்தின் 1ஆம் இலக்கம் 8, மீதி 4 வராது இல்லையா? ஸோ இதை 0ன்னு எடுத்துக்கணும். மீதி 0 வந்துச்சுன்னா விரிவாக்கத்தின் 1ஆம் இலக்கம் 6. இந்த எக்ஸ்பிளனேஷன் புரியல அப்படின்னா விரிவாக்கத்தின் 1ஆம் இலக்கத்துக்கான பயிற்சி வகுப்பு வீடியோ நீங்கள் பார்க்கணும். எவ்வளோ வேகமாக சொல்ல முடியுமோ அவ்வளோ வேகமாக நம்ம சொல்லிட்டோம். கேள்வி எண் 35. பின்வரும் 5 வார்த்தைகளை ஆங்கில அகராதியில் உள்ளபடி வரிசைப்படுத்தினால் அமையும் சரியான வரிசை எது? இங்கிலீஷ் டிக்ஷனரியில் இந்த 5 வார்த்தைகளும் இருந்தால் எது ஃபஸ்ட்டு செகண்ட் வரும் அப்படிங்கிறத நம்ம வரிசைப்படுத்தணும். ஃபஸ்ட் லெட்டர்ஸ் பார்க்கலாம். எல்லாத்துக்கும் பி தான் இருக்குது. ஸோ 5 முறை பி அப்படின்னு போட்டுக்கலாம். முதல் லெட்டர் சேமாக வந்துட்டதுனால 2வது லெட்டர் பார்க்குறோம். ஓ ஏ ஓ ஏ ஆர். நமக்கு நல்லாவே தெரியும் ஏ தான் ஃபஸ்ட்டு வரும். ஏ 2 முறை இருக்குது. ஸோ 2 முறை ஏ போட்டுக்கணும். இந்த இடத்துல தப்பு பண்ணிடக்கூடாது. அடுத்தது ஓ 2 முறை இருக்குது, ஆர் இருக்குது. ஏபிசிடியில் எது ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னா ஓ தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ ஓ 2 முறை, ஆர் ஒரே முறை. ஆர் ஒரு முறை வந்ததுனால இந்த வேர்டு தான் கடைசியாக வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பிரைட் தான் கடைசி. ஏ 2ல் எது ஃபஸ்ட்டு வருதுன்னு பார்க்கலாம். பஃபுல், பண்டிட். 2வது எழுத்து சேமாக வந்துட்டதுனால 2 எழுத்துக்கள் சேமாக இருக்கிறனால 3வது எழுத்து பார்க்கணும். இதில் எஃப், இதில் என். எஃப் தான் ஃபஸ்ட்டு வரும், என் செகண்ட் வந்துடும் இல்லையா? இப்போ பஃபுல் ஃபஸ்ட்டு, பண்டிட் செகண்டு. இப்போ இதில் பிஓ பிஓ 2 எழுத்துக்கள் சேமாக இருக்குது. 3வது லெட்டர் பார்க்கலாம். இதில் ஓ, இதில் ஐ. ஐஓ எது ஃபஸ்ட்டு வரும்? ஐ தான் ஃபஸ்ட்டு வரும், ஓ 2வதாக வரும். இப்போ ஐ ஃபஸ்ட்டு, ஓ 2வது. இப்போ இந்த வார்த்தைகளை வரிசைப்படுத்தும் போது முதல்ல வருது பஃபுல், இது ஃபஸ்ட்டு. இப்போ 4 தான் முதல்ல வருது. அடுத்தது பண்டிட், இது செகண்டு. இப்போ 2வது தான் செகண்டாக வரும். 3வது பாஸ்டரஸ், இது 3, இது 4, இது 5. சரியான விடை ஆப்ஷன் 3. வழிமுறை வினா எண் 36 முதல் 40 வரை. அடுத்து வர 5 வினாக்களுக்கும் இந்த வழிமுறையை பின்பற்றி தான் ஆன்சர் பண்ணணும். 6 சிறுமிகள் ஒரு வட்ட வடிவ மேசையில் மையத்தை நோக்கியவாறு சம இடைவெளிகளில் அமர்ந்துள்ளனர். இப்போ வட்ட வடிவம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. கொஷின் பேப்பர்லேயே ஒரு ஸ்பேஸ் இருந்ததுன்னா அந்த இடத்துலையே நீங்கள் டயக்ராம் வரைஞ்சிக்கணும். இந்த கணக்கானது இருக்கை அமைப்பு கணக்குகள் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. 6 சிறுமிகள் இப்போ ஒருத்தரை ஒருத்தர் பார்த்த மாதிரி 1 2 3 4 5 6 ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி தான் வரையணும். மையத்தை நோக்கியவாறு சம இடைவெளிகளில் அமர்ந்துள்ளனர். இப்போ வட்டத்தை உள்நோக்கி அமர்ந்துள்ளனர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள் 4 குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. எந்த குறிப்புகள்லாம் முதல்ல எடுக்கணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. வலது இடது அப்படிங்கிற குறிப்புகள் தான் ஃபஸ்ட்டு எடுக்கணும். இடையில் அமர்ந்துள்ளார், நேரெதிரே அமர்ந்துள்ளார் அப்படிங்கிற குறிப்புகளை அடுத்ததாக தான் எடுத்துக்கணும். பாருங்கள் ஏ அப்படிங்கிற குறிப்பில் இடையில் அமர்ந்துள்ளார்னு வருது. இதை நாம் அப்புறமா எடுத்துக்கலாம். பாருங்கள் இது வலது வலது அப்படின்றது. இந்த 2 குறிப்பை தான் ஃபஸ்ட்டு பயன்படுத்தணும். சி என்பவர் ஈக்கு வலதுபுறம் அமர்ந்துள்ளார். இப்போ பாருங்கள் வலது இடது போட்டுக்கலாங்களா? இப்போ இவர் மையத்தை பார்த்து உட்காந்துருக்காருன்னா இது வலது இது இடது, ஆப்போசிட்டுக்கு அப்படியே மாறும். இது தான் வலது இது இடது.
இப்போ இவருக்கு இது வலது இது இடது, இவருக்கு அப்படியே மாறும், இது வலது இது இடது, இது வலது இடது, இவருக்கு மாறிடும் வலது இடது. சி என்பவர் ஈக்கு வலதுபுறம் அமர்ந்துள்ளார். ஈ அப்படிங்கிறவர் இந்த இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஈக்கு வலதுபுறம் சி உட்கார்ந்துருக்கார். அடுத்தது பி என்பவர் டிக்கு வலதுபுறம் அமர்ந்துள்ளார். இப்போ பியும் இங்கே இல்லை, டியும் இல்லைன்றதுனால இது ரெண்டையும் தொடர்பு படுத்துகிற மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், ஏ மற்றும் சிக்கு இடையில் இ அமர்ந்துள்ளார். இங்கே பாருங்கள், இ இங்கே இருக்குது, சி இங்கே இருக்குது இல்லைங்களா. இப்போது சி மற்றும் ஏ ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் இ அமர்ந்துள்ளார். மிகச்சரியாக வந்துருச்சு. அடுத்தது எஃப் என்பவர் ஏக்கு நேர் எதிரே அமர்ந்துள்ளார். ஏக்கு நேர் எதிரே எஃப் இருக்கார். இப்போ வேணால் நம்ம மூன்றாவது குறிப்பு எடுத்துக்கலாம். பி என்பவர் டிக்கு வலதுபுறம் அமரவில்லை. வலதுபுறம் அமரவில்லைன்னா இடதுபுறம் அமர்ந்திருப்பார். டிக்கு இடதுபுறம். இப்போ டி இந்த இடத்துல போட்டால் தான் டியோடைய இடதுபுறத்தில் பி அமர்ந்திருக்க முடியும். இப்போ இவ்வளோதான், டயக்ராம் வரைஞ்சிட்டோம். இதை பயன்படுத்தி தான் 5 வினாக்களுக்கும் ஆன்சர்ஸ் பண்ண போகிறோம். கேள்வி 36, டிக்கு எதிரே அமர்ந்துள்ளவர் யார்? டிக்கு எதிரே அமர்ந்துள்ளவர் சி. கேள்வி 37, டி மற்றும் எஃப்க்கு இடையில் அமர்ந்துள்ளவர் யார்? டி மற்றும் எஃப்க்கு ரெண்டு பேர்த்துக்கு சென்டரில் பி அமர்ந்திருப்பார். ஆப்ஷன் 3. கேள்வி எண் 38, எஃப்க்கு வலதுபுறமாக இரண்டாவதாக அமர்ந்துள்ளவர் யார்? எஃப் இங்கே இருக்கார். எஃப்வுடைய வலதுபுறம் பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடு போட்டிருக்கோம். வலதுபுறமாக முதலாவதாக பி இருக்காங்க, ரெண்டாவதாக டி. இப்போ எஃப்க்கு வலதுபுறமாக இரண்டாவதாக அமர்ந்திருப்பவர் டி. டி ஆப்ஷன் 4. கேள்வி எண் 39, டிக்கு அருகில் அமர்ந்துள்ளவர். டிக்கு வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் யார் அமர்ந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். டிக்கு பக்கத்தில் ஏ பி ரெண்டு பேர் இருக்காங்க. சரியானுடைய ஆப்ஷன் 4. கேள்வி எண் 40, பி மற்றும் எஃப்க்கு இடையேயான கோணம். பி எஃப் ரெண்டு பேர்த்துக்கு இடைப்பட்ட கோணம் அப்படின்னா சென்டர்லேருந்து இப்படி போட்டுக்கலாம். இந்த கோணம் என்னன்னு கேட்குறாங்க. ஒரு புள்ளியை சுற்றி அமையும் மொத்த கோணம் 360 டிகிரி. 6 பேர் இருக்காங்க, 6ஆல் வகுத்துக்கலாம். 6 6 36, ஒரு 0. இப்போ இரு எழுத்துக்களுக்கு இடைப்பட்ட கோணம் 60 டிகிரி. ஸோ பி மற்றும் எஃப்க்கு இடைப்பட்ட கோணம் 60 டிகிரி. சரியான விடை ஆப்ஷன் 2. ஆனால் இந்த கேள்வி கொஞ்சம் புதுமையாகத்தான் இருக்குது. வழிமுறை வினா எண் 41 முதல் 45 வரை. இந்த 5 வினாக்களுக்கும் இந்த வழிமுறையை பின்பற்றி தான் ஆன்சர் பண்ணணும். கீழ்கண்ட வினாக்கள் செருகப்பட்ட படங்களை அடிப்படையாக கொண்டது. ஒவ்வொரு படமும் ஒரு குழுவை குறிக்கின்றது. வட்டம் ஆசிரியர்களை குறிக்கிறது. முக்கோணம் பட்டதாரிகளை குறிக்கிறது. செவ்வகம் கிராமத்தில் உள்ளோரை குறிக்கிறது. எந்தெந்த வடிவல் உருவங்களை எடுத்துக்கணும் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறத வினாவை படித்து புரிஞ்சுக்கணும். ஒன்றிற்கு மேற்பட்ட வடிவியல் உருவங்களை எடுத்துக்கிற மாதிரி இருக்கிற சூழலில் அந்த 2 வடிவியல் உருவங்களும் வெட்டுகிற பகுதியை தான் நம்ம எடுத்துக்கணும். கேள்வி 41, பட்டதாரி ஆசிரியர்களின் மொத்த எண்ணிக்கை. பட்டதாரி அப்படின்னா முக்கோணம், ஆசிரியர்கள் அப்படின்னா வட்டம். இப்போ ரெண்டையும் எடுத்துக்கணும்னு அர்த்தம். முக்கோணமும் வட்டமும் வெட்டுகின்ற பகுதி 5 மற்றும் 8 இதுதான். இப்போ 5 கூட்டல் 8 13. சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி 42, கிராமத்தில் உள்ள ஆசிரியர்களின் மொத்த எண்ணிக்கை. கிராமத்தில் உள்ள அப்படின்னா செவ்வகத்தை எடுத்துக்கணும். ஆசிரியர்கள்னால் வட்டத்தை எடுத்துக்கணும். ஒன்றுக்கு மேற்பட்ட வடிவல் உருவத்தை நம்ம எடுத்துக்கும் போது ரெண்டும் வெட்டுகிற பகுதி. இப்போ செவ்வகமும் வட்டமும் வெட்டுகின்ற பகுதி 7 5. 7 கூட்டல் 5 12. சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி 43, கிராமத்தில் உள்ள பட்டதாரி ஆசிரியர்களின் மொத்த எண்ணிக்கை. கிராமத்தில் உள்ள அப்போது செவ்வகத்தை எடுத்துக்கணும், பட்டதாரி முக்கோணத்தையும் எடுத்துக்கணும், ஆசிரியர்களின் அப்போ வட்டத்தையும் எடுத்துக்கணும். 3 வடிவியல் உருவங்களும் வெட்டுகின்ற பகுதி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இந்த 3 வடிவியல் உருவங்களும் வெட்டுகின்ற பகுதி பாருங்கள், இதுதான் 5. சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி 44, பட்டதாரிகளின் மொத்த எண்ணிக்கை. பட்டதாரிகள் அப்படின்னா முக்கோணத்தில் இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் நம்ம எடுத்துக்கணும்னு அர்த்தம்.
பாருங்கள் முக்கோணத்தில் என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது? 12 ஒரு 8 20, 20 ஒரு 10 30, 35 35. 35 ஆப்ஷன் 1. கேள்வி எண் 45 ஆசிரியர்களின் மொத்த எண்ணிக்கை. இந்த வட்டம் தான் ஆசிரியர்களை குறிக்குது. ஸோ வட்டத்துக்குள்ளே இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் எடுத்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். 8 ஒரு 7 15, 15 5 20, 20 ஒரு 6 26. 26 சரியான விடை ஆப்ஷன் 4. கேள்வி எண் 46 பாருங்கள். கூட்டல் என்பது கழித்தலையும், கழித்தல் என்பது பெருக்கலையும், வகுத்தல் என்பது கூட்டலையும், பெருக்கல் என்பது வகுத்தலையும் குறித்தால் பிராக்கெட் ஓப்பன் 2 - 4 பெருக்கல் 8 பிராக்கெட் க்ளோஸ் -0 -5 சமம் என்ன? கணக்கில் சொன்ன மாதிரி முதல்ல குறியீடுகளை மாற்றணும். பிராக்கெட் அப்படியே இருக்கட்டும். 2 கழித்தல்னு இருக்குது. கழித்தல் என்பது பெருக்கலையும் கேர்ஃபுல்லாக போடணும். பெருக்கல். அடுத்தது 4 பெருக்கல்னு இருக்குது. பெருக்கல் என்பது வகுத்தலையும், வகுத்தல் 8 பிராக்கெட் க்ளோஸ் மைனஸ் இருக்குது. மைனஸ்னால் பெருக்கல். பெருக்கல் 0 பெருக்கல் 5. பாருங்கள் பெருக்கல் 0ன்னு வந்துருச்சுனாவே நீங்கள் பெருக்கி பார்க்க தேவையில்லை, எல்லாமே 0 தான். ஸோ ஆன்சர் 0 ஆப்ஷன் 4. இந்த மாதிரி கணக்குகளை நம்ம எப்படி செய்யணும்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட செயலிகள் வந்துச்சு அப்படின்னாவே பிட்மாஸ் ரூல்ஸை தான் பயன்படுத்தணும். பெருக்கல்ல 0ன்னு வந்துச்சு. ஸோ பிட்மாஸ் ரூல்ஸ் எல்லாம் பயன்படுத்த தேவையில்லை, நேரடியாக 0 அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். கேள்வி 47 கீழ்கண்ட சமன்பாட்டில் எந்த இரு குறிகளை எண்களை மாற்றியமைத்தால் சமன்பாடு சரியானதாக அமையும்? 12 + 6 = 8 ÷ 4 பெருக்கல் 3. முதல் 3 ஆப்ஷன்லேயும் குறியீடுகளை மாற்ற சொல்லியிருக்காங்க. 4வது ஆப்ஷனில் நம்பர்ஸை மாற்ற சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஆப்ஷனாக நம்ம அப்ளை பண்ணணும். முதல் ஆப்ஷனில் கூட்டல் மற்றும் சமம்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? கூட்டல் இருக்கிற இடத்துல சமக்குறியும், சமக்குறி இருக்கிற இடத்துல கூட்டலையும் போடணும். 12 ப்ளஸ்ன்னு இருக்குது. ப்ளஸ்ஸுக்கு பதிலாக நம்ம சமக்குறி போடணும். 6 சமம் இருக்குது, அந்த இடத்துல கூட்டல் போட்டுக்கணும். 8 ÷ 4 பெருக்கல் 3. மீதியெல்லாம் அப்படியே தான் இருக்கும். இப்போ பிட்மாஸ் ரூல்ஸை பயன்படுத்தலாம். டிவிஷன் தான் ஃபஸ்ட்டு. 8 ÷ 4 8 ÷ 4 = 2. இப்போ 12 = 6 + 2 பெருக்கல் 3. அடுத்து பெருக்கலை செய்யணும். 12 = 6 கூட்டல் 6ன்னு வரும். இப்போ 12 = 6 கூட்டல் 6 12. இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே பாருங்கள் மிகச்சரியாக வந்துருச்சு. இப்போ இந்த சமன்பாட்டில் கூட்டலையும் சமக்குறியை இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது தான் இந்த சமன்பாடு சரியானதாக அமையும். சரியான விடை ஆப்ஷன் 1. வழிமுறை வினா எண் 48 மற்றும் 49. இந்த 2 வினாக்களுக்கும் இந்த வழிமுறையை பின்பற்றி ஆன்சர் பண்ணணும். பின்வரும் வினாக்களில் ஸ்டார் குறியிடப்பட்ட இடங்களில் மாற்று விடைகளில் உள்ள ஏதேனும் ஒரு சரியான வரிசையிலான குறிகளை பயன்படுத்துவதன் மூலம் சரியான சமன்பாடுகளை அமைக்க முடியும் எனில் சரியான வரிசை எது? பாருங்கள் எல்லாமே ஸ்டார் தான் இருக்குது. அதுக்கு பதிலாக என்னென்ன குறியீடுகள் போடணும்? மொதல் ஸ்டாரில் பெருக்கல், 2வது ஸ்டாரில் வகுத்தல், 3வது ஸ்டாரில் சமம் போடணும். 2வது ஆப்ஷன், 3வது ஆப்ஷன், 4வது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஆப்ஷன்லையும் இதில் அப்ளை பண்ணி தான் ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள் முதல் நம்பர்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். 14 4 2 7. முதல் ஸ்டாரில் என்ன போடணும்? பெருக்கல் வகுத்தல் சமம் போடணும். இப்போ வகுத்தல் ஃபஸ்ட்டு செய்யலாம். 4 ÷ 2 = 2. 2 பெருக்கல் 14 = 7 ஆகாது இல்லையா? ஸோ இது நாட் ஈக்குவல்ட். இது 28 7ன்னு வரும். இப்போ 2வது ஆப்ஷன்ஸை நம்ம பயன்படுத்தி பார்க்கலாம். நம்பர்ஸ் போட்டுக்கணும். 14 4 2 7. இப்போ ஃபஸ்ட்டு வகுத்தல், அடுத்தது பெருக்கல், அடுத்தது சமம். 14ஐ 4ஆல் வகுத்தோம்னா 7/2ன்னு போட்டுக்கலாம். அடுத்தது பெருக்கல் 2 = 7. இப்போ பாருங்கள் இதை பெருக்கும்போது இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆகிடும். ஸோ 7 = 7 அப்படின்னு வந்துருச்சு. அப்போ இந்த சமன்பாடு ரைட்டு. இப்போ இந்த ஸ்டார் குறியிட்ட இந்த குறியீடுகளுக்கு வகுத்தல் பெருக்கல் சமக்குறி என போடும்போது தான் இந்த சமன்பாடு சரியானதாக உள்ளது. அடுத்தது கேள்வி எண் 49. 20 ஸ்டார் 12 ஸ்டார் 4 ஸ்டார் 8 எந்த குறியீடுகளை பயன்படுத்தலான்னு பாருங்கள். முதல் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணி பார்த்துடலாம். 20 12 4 8. ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு, அடுத்தது ஈக்குவல் டு, அடுத்தது பெருக்கல். சமக்குறிக்கு இந்த பக்கமும் ஒரு செயலி தான், சமக்குறிக்கு அந்த பக்கமும் ஒரு செயலி தான். ஸோ அப்படியே பெருக்கிக்கலாம். 20 12 32 கூட்டும்போது சமம். இதை பெருக்கணுன்னா 32. இப்போ 2 சமமாகிடுச்சு இல்லைங்களா? இப்போ முதல் ஆன்சரே கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ இதுதான் சரியான விடை. கேள்வி எண் 50. ஒருவன் புகைப்படத்தில் உள்ள ஒரு நபரை காண்பித்து ஐ ஹாவ் நோ பிரதர் ஆர் நோ சிஸ்டர் பட் தட் மேன்ஸ் ஃபாதர் இஸ் மை ஃபாதர்ஸ் சன் என கூறினார் எனில்
யாருடைய புகைப்படத்தை பார்த்து கூறியிருப்பார்? இது ஆங்கில வார்த்தை ஜாலம். இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் எனக்கு சரியாக சொல்ல தெரியல. பட் ஆன்சர் கீழே அவருடைய மகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி 51. பிரேம் என்பவர் ரேகாவின் சகோதரர் மற்றும் ரேகா ஆனந்தியின் மகள் ஆவார். இது உறவுமுறை கணக்குகள் அந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு கண்டிப்பாக டயக்ராம் வரையணும். ஸோ இந்த ஸ்பேஸில் நம்ம டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். பிரேம் என்பவர் ரேகாவின் சகோதரர். இப்போ ரேகா கேல்ங்கிறதுனால நம்ம வட்டம் போட்டுக்கணும். ரேகாவின் சகோதரர் பிரேம். பிரேம் பையங்கிறதுனால கட்டம் போட்டுக்கணும். சகோதரர் அப்படின்னா சம தலைமுறையினர், அதனால தான் கிடைமட்ட கோடு ஒன்றுக்கு ஒன்று கிடைமட்டமாக போட்டுக்கிட்டோம். மற்றும் ரேகா ஆனந்தியின் மகள். ஆனந்தி கேல் வட்டம் போட்டுக்கலாம். ஆனந்தியின் மகள் தான் ரேகா. இப்போது ஆனந்திக்கு அடுத்த தலைமுறை தான் ரேகா. ஸோ அதனால் கீழே போட்டுக்கிட்டோம் நம்ம. ஆனந்தி என்பவர் வாசுவின் மனைவி. ஆனந்தி வாசுவோடைய மனைவி. அப்போ 2 பேரும் கணவன் மனைவி. ஆனந்திக்கு ரேகா மகள்னா வாசுவுக்கும் ரேகா மகள் தான். ரேகாவின் சகோதரர் பிரேம். அப்போது வாசு ஆனந்தி 2 பேர்த்துடைய மகன் பிரேம், 2 பேர்த்துக்கும் மகள் ரேகா. இப்போ கொஷின் என்னென்னு பார்க்கலாம். வாசுவிற்கும் பிரேமுக்கும் இடையிலான உறவு என்ன? பாருங்கள், 2 பேர்த்துக்கும் அப்பா மகன். இப்போ பாருங்கள், தந்தைன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி 52. நான் தெற்கு திசையை நோக்கி நின்று கொண்டிருக்கிறேன். பாருங்கள், திசைகள் சார்ந்த கணக்கு, கண்டிப்பாக டயக்ராம் வேணும். பாருங்கள், நான் தெற்கு திசையை நோக்கி நின்று கொண்டிருக்கிறேன். இப்போ தெற்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. நான் வலதுபுறம் திரும்பி 20 மீட்டர் நடக்கின்றேன். இந்த பக்கம் திரும்பிகிட்டு இருக்கும்போது வலது அப்படின்னா இந்த சைடு தான், இடது இந்த பக்கம். இப்போ வலது பக்கம் திரும்பி அப்படின்னா எவ்வளோ தூரம் போகிறாரு? 20 மீட்டர் நடக்கின்றார். இப்போ தெற்கு நோக்கி பார்த்துட்டு இருக்காரு, வலது பக்கம் திரும்பி 20 மீட்டர் நடக்கிறார். ஒரு குறிப்பிட்ட தொலைவை 20 மீட்டர் அப்படின்னு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம ஒரு அளவு குறிக்கிறோம் இல்லையா, அதற்கு எந்த வரையறையும் கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் வரையக்கூடிய டிஸ்டன்ஸுக்கு கண்டிப்பாக இதை டிபெண்ட் பண்ணி தான் வரையணும். இதை நம்ம வரைஞ்சிட்டோம். பின்னர் வலதுபுறம் திரும்பி இப்படி போயிட்டு இருக்கும்போது வலது இது தான், இடது இது தான். வலது இடது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அதே திசையில் நீங்கள் நடக்கிறதா இமேஜின் பண்ணிக்கணும். வலதுபுறம் திரும்பி 10 மீட்டர். இப்போ இது 20னா இதனுடைய பாதி தான் வரையணும். இது 10 மீட்டர். அடுத்தது இடதுபுறம் திரும்பி இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது இடது இந்த பக்கம் தான். கேர்ஃபுல்லாக நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிங்க. திரும்பி மறுபடியும் எவ்வளோ? 10 மீட்டர் நடக்கிறார். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவோ அதே டிஸ்டன்ஸில் தான் மறுபடியும் வரையணும், 10 மீட்டர். வலதுபுறம் திரும்பி இப்படி போயிட்டு இருக்கும்போது வலது அப்படின்னா இந்த சைடு தான். இப்போ மேல் நோக்கி போகணும். எவ்வளோ? 20 மீட்டர். இந்த டிஸ்டன்ஸ் வரைஞ்சோம் இல்லையா, அதே அளவு தான் நம்ம வரையணும், 20 மீட்டர். அடுத்தது வலதுபுறம் திரும்பி, இது வலது இது இடது. அப்போ வலதுபுறம் திரும்பி எவ்வளோ போகிறாரு? 60 மீட்டர். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இதுலேருந்து இது எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். இது ஒரு 10, இது ஒரு 20. அப்போ இந்த சைடு ஒரு 30 மீட்டர் வந்திருக்காரு. இப்போது இந்த 30 மறுபடியும் அந்த பக்கம் போகணும். இது ஒரு 30, மொத்தமாக 60 மீட்டர் போயிருக்காரு. இப்போ கொஷின் என்ன? நான் புறப்பட்ட இடத்திற்கு எத்திசையில் உள்ளேன். இந்த இடத்துலேருந்து புறப்பட்டார். இப்போ இந்த இடத்துல இருக்கார். இப்போ வடக்கு கிழக்கு, இது வடகிழக்கு திசையில் இருக்கார். இப்போ வடகிழக்கு என்பது தான் சரியான விடை, ஆப்ஷன் 4. கேள்வி எண் 53. தென்மேற்கு என்பது கிழக்கு எனவும் தென்கிழக்கு என்பது வடக்கு எனவும் அழைக்கப்பட்டால் வடமேற்கு என்பது என்ன? 8 திசைகளையும் நம்ம வரைஞ்சிக்கிட்டோம். வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு. பாருங்கள், தென்மேற்கு என்பது கிழக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுதான் கிழக்கு. இப்போ கிழக்குங்கும்போது 1 2 3 துணை திசைகள் ரொட்டேட் பண்ணிட்டாங்க. அதாவது 135 டிகிரி ரொட்டேஷன் பண்ணிக்கணும். 135 டிகிரி கடிகாரத்தின் திசையில் ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. தென்கிழக்கு என்பது வடக்கு எனவும், தென்கிழக்கு இது வடக்காக மாறிடுச்சு. இப்போ வடக்கு பாருங்கள், 1 2 3 ஸ்டெப் வந்துடுச்சு. இப்போ வடமேற்கு என்பது என்ன? வடமேற்கு அப்படிங்கிற திசை என்னன்னு கேட்குறாங்க. இப்போது 1 2 3 தெற்கு அப்படிங்கிறது தான் சரியான விடையாக இருக்கும். இப்போ தெற்கு அப்படிங்கிற திசை கடிகாரத்தின் திசையில் 3 துணை திசைகள் வரும். 3 துணை திசைகள் ரொட்டேட் ஆகும். ஸோ வடமேற்கு திசையில் தெற்கு வந்துடும்.
கிழக்கு இங்கே வந்துடுச்சு, வடக்கு இங்கே வருது. இப்போ 3 பிளேஸ் தான் நான் ஜம்ப் ஆகியிருக்கேன். ஸோ தெற்கும் 3 துணை திசைகள் கடிகாரத்தின் திசையில் ரொட்டேட் ஆகும்போது வடமேற்கு அப்படிங்கிறது தெற்கு தான். இப்போ தெற்கு என்பது சரியான விடை, ஆப்ஷன் 4. கேள்வி எண் 54, இதுவும் திசைகள் சார்ந்த கணக்குகள் தான். ஒரு நாள் கோகுல் மிதிவண்டியில் தனது வீட்டிலிருந்து தெற்கு திசையை நோக்கி 10 கிலோமீட்டர் தூரம் செல்கிறான். பாருங்கள், கோகுல் எல்லா கணக்குகளுக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே தான். வீட்டிலிருந்து தெற்கு திசை நோக்கி 10 கிலோமீட்டர், தெற்கு நோக்கி 10 கிலோமீட்டர், இதுதான் 10 கிலோமீட்டர்னு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வரையும் போது எந்த வரையறையும் கிடையாது, அதுக்கப்புறம் வரையும் போது தான் இதை நம்ம டிஃபைன் பண்ணி வரையணும். இது 10 கிலோமீட்டர்னால் 5 கிலோமீட்டருக்கு பாதி அந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். பின்னர் வலதுபுறம் திரும்பி, இப்படி வரும்போது வலதுபுறம்ங்கிறது இந்த சைடாக இருக்கும், இடதுபுறம் இந்த பக்கமாக இருக்கும். நீங்கள் வேணால் ஜஸ்ட் இதே பக்கத்தில் வந்து பாருங்கள். தெற்கு திசை நோக்கி வரும்போது வலது இந்த பக்கம் தான். வலதுபுறம் திரும்பி 5 கிலோமீட்டர், அப்போ இதில் பாதி தான் வரையணும். 5 கிலோமீட்டர் வந்திருக்காரு. வலதுபுறம் திரும்பி 10 கிலோமீட்டர். இப்போ வலதுபுறம், இது வலது இது இடது, அப்போ இந்த சைடு போகணும். வலதுபுறம் திரும்பி 10, இது 10னா இதுவும் 10 தானே. ஸோ இந்த இடத்துக்கு வந்துடுவார். 10 கிலோமீட்டர் சென்று இடதுபுறம் திரும்பி, இப்போ இந்த சைடில் வரும்போது இதுதான் வலது இதுதான் இடது, அப்போ இடதுபுறம்னா மேற்கு திசை நோக்கி போகிறாரு. எவ்வளோ? 10 கிலோமீட்டர். இப்போ இதே டிஸ்டன்ஸ் அளவுக்கு நம்ம வரைஞ்சிக்கணும். 10 கிலோமீட்டர் செல்கிறான். அவன் மிதிவண்டியில் தனது வீட்டை நேராக சென்றடைய எவ்வளவு தொலைவு ஆகும்? இந்த இடத்துலேருந்து சைக்கிள் எடுத்தார். இப்படி ஒரு 10 கிலோமீட்டர், 5 10 10 கிலோமீட்டர் வந்துட்டார். நேராக அவங்க வீட்டுக்கே போகணும். அப்போ இந்த இடத்துல இருக்கார். அப்போ இது ஒரு 10, இது எவ்வளோன்னு தெரியணும் அப்படின்னா இது 5ன்னா இதுவும் 5 தான். இப்போ 10 கூட்டல் 5 15 கிலோமீட்டர் போகணும். 15 கிலோமீட்டர், ஆப்ஷன் 2. கேள்வி எண் 56, 2 அடுக்கு 0 + 3 0 bracket க்ளோஸ் இன்ட்டு 4 பவர் 0 ஈக்குவல் டு என்ன? எனிதிங் பவர் 0 ஈக்குவல் டு 1. இப்போது 1 + 1 இன்ட்டு 1 ஈக்குவல் டு என்னன்னு கேட்குறாங்க. ப்ராக்கெட் குறிக்கி உள்ளே இருக்கிறது ஃபஸ்ட்டு செஞ்சிடலாம். 1 + 1 2, 2 1 2 தான். இப்போ ஆப்ஷன் 1. கேள்வி எண் 56, ஒரு வரிசையில் 16 சிறுமிகள் அடுத்தடுத்த 2 சிறுமிகளுக்கு இடையில் 4 மீட்டர் இடைவெளியில் உள்ளவாறு நின்று கொண்டிருக்கின்றனர். 3வது மற்றும் 7வது சிறுமிக்கு இடைப்பட்ட தொலைவு என்ன? 2 பேர்த்துக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் 4 மீட்டர். இப்போ இந்த இடத்துல 3வது சிறுமி ஒரு டிஸ்டன்ஸ் 4 மீட்டர், 4வது சிறுமி, 5வது, 6வது, 7வது சிறுமி இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இது ஒரு 4 8 12 16 மீட்டர், ஆப்ஷன் 2. கேள்வி 57, 1 முதல் 1000 வரையிலான எண்களில் எத்தனை முறை 0 வருகின்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 முதல் 1000 வரையில் ஃபஸ்ட்டு 10ல் தான் 0 வரும். அடுத்து 20 30 40 50 60 70 80 90 100. பாருங்கள், 100 வரைக்கும் 11 பூஜ்ஜியங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் 101 102 103 104 105 106 107 108 109 110 120 130 140 150 160 170 180 190 200. இதில் பாருங்கள் 2 0. இப்போ இதில் 20 பூஜ்ஜியங்கள் இருக்குது. இதே மாதிரி 9 முறை இருக்கு இல்லையா? 101லேருந்து 200, 201லேருந்து 300, 301லேருந்து 400, இந்த மாதிரி ஒரு 9 முறை இருக்குது. அப்போ 180. 1000ல் மட்டும் பார்த்திங்கன்னா 3 0 இருக்குது. அப்போ அதில் 1 எக்ஸ்ட்ரா இருக்குது. இது ஒரு 11. எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 192 முறை பூஜ்ஜியங்கள் வரும். ஆப்ஷன் 3. வழிமுறை வினா எண் 58 முதல் 62 வரை. வெண்படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து ஒரு 5 வினாக்கள் கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்ட தொகுப்பிற்குரிய படத்தினை தேர்ந்தெடுக்கவும். வினாவில் 3 வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க. இந்த வார்த்தைகளை பிரதிபலிக்கக்கூடிய வெண்படத்தை நம்ம சூஸ் பண்ணணும். கண்டிப்பாக பயிற்சி வகுப்பு வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இதை பார்த்தா தான் புரியும். கேள்வி 58, படம், வானொலி, தொலைக்காட்சி. வானொலி மற்றும் தொலைக்காட்சி தகவல் தொடர்பு சாதனங்கள். படம், இதுவும் அதே கேட்டகரியில் தான் வரும். ஆனால் 3ம் வெவ்வேறு. அப்படின்னா ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத தொகுதிகளை கொண்டுள்ளது. இந்த 3 வார்த்தைகளை பிரதிபலிக்கக்கூடிய வெண்படம் இதுதான். சரியான விடை, ஆப்ஷன் 3.
கேள்வி எண் 59 சிறுவர்கள் பெற்றோர்கள் வகுப்பு. சிறுவர்கள்னால் வேறு, பெற்றோர்கள்னால் வேறு. சிறுவர்களுக்கும் வகுப்புக்கும் பகுதியளவு தொடர்பு இருக்குது. ஏன்னா எல்லா சிறுவர்களுமே வகுப்பில் தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, அதாவது படிக்கக்கூடிய நிலையில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லா வகுப்பில் இருப்பவங்களும் சிறுவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. காலேஜ் போய் படிக்கிறவங்க எல்லாருமே வகுப்பறையில் இருப்பாங்க, ஆனால் அவங்க சிறுவர்கள் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வரமாட்டாங்க இல்லையா. இப்போ சிறுவர்கள் வகுப்பு 2 பேரும் பகுதியளவு தொடர்பில் இருப்பாங்க, பெற்றோர்கள் அதற்கு தொடர்பு இல்லாமல் இருப்பாங்க. இந்த 3 வார்த்தைகளை பிரதிபலிக்கக்கூடிய வெண்படம் இதுதான். சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி எண் 60 துணி புடவை சட்டை. புடவையும் சட்டையும் ஒரு வகை துணி தான். துணி அப்படிங்கிற பெரிய கேட்டகரிக்குள்ளே புடவையும் சட்டையும் வரும், ஆனால் புடவை வேறு சட்டை வேறு. இந்த 3 வார்த்தைகளை பிரதிபலிக்கக்கூடிய வெண்படம் ஆப்ஷன் 4. அடுத்து உள்ள வினா எண் 61 முதல் 90 வரையிலான வினாக்களின் விடை விளக்கங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.